இன்னைக்கு திரு ரோபர்ட் சங்கர் அவர்கள் இறந்திருக்காரு. என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. அவருக்கு தெரியும் ஜாண்டிஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டு நேற்று இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவர் இறப்பு மூலமா ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். குறிப்பாக 40+க்காரங்க இந்த மாதிரி ஜாண்டிஸ் வந்துச்சுன்னா அது முழுமையாக சரியாகிற வரைக்கும் ஸ்மோக் வேண்டாம், ட்ரிங்க்ஸ் வேண்டாம், குறிப்பாக நான்வெஜ் வேண்டாம். இங்கே எங்கள் ஊர்லாம் நிறைய பேர் நானும் பார்த்துட்டேன். ஜாண்டிஸ் போன மாதம் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்திருப்பாங்க, மறுபடியும் ட்ரிங்க்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஸ்மோக்கிங் ஆரம்பிக்கிறாங்க. அது ஏதாவது விருந்துனா மாப்பிள்ள இங்கே ஒரு நாள் சாப்பிடுங்க ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி திணிச்சு விட்றாங்க. அது உயிருக்கு ஆபத்துன்ற அந்த சீரியஸ்னஸ் தெரியாமல் பண்ணுறாங்க. ஆனால் அவருக்கு என்ன நினச்சு நமக்கு தெரியாது. ஆனால் இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, ஜாண்டிஸ்ன்றது கல்லீரலில் பிரச்சனை ஆகுது. நீங்கள் கல்லீரலில் அந்த அளவுக்கு பாடுபடுத்துகிறோம். நம்ம பாடுபடுத்தினா ஜாண்டிஸாக வருது. அதுதான் மற்ற பிரச்சனை வருது. அப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் மாறுதுங்க. குறிப்பாக உணவு பிரச்சனை தான் இந்த எல்லாமே காரணம். லைஃப் ஸ்டைலு டயத்துக்கு நம்ம தூங்குறது இல்லை, டயத்துக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்றது இல்லை. தயவு செய்து இன்னைக்கெல்லாம் 40 to 50 கடந்து 50 கிராஸ் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கு. எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் நடக்கலாம். குறிப்பாக 40 to 50 அவர் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாதான் உறுதி அப்படி இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு நண்பர்களே, தயவு செய்து சாப்பாடு விஷயத்துல கவனமா இருங்க, தூங்குறதுல கவனமா இருங்க. தேங்க்யூ.